மீசான் டைப் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். மிக மிக முக்கியமான அதிர்ச்சியூட்டும் செய்திகள் தான் இன்றைய பதிவு. ஈரானுக்கு எதிரான போர்ல பொறுமை இழந்து நிலை குலைந்து மனநோயாளியாக மாறிக்கொண்டிருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அவசர கூட்டம் ஒன்றில் ஈரானுக்கு எதிராக அணுகுண்டு போட்டு அந்த நாட்டையே அழிப்பதற்காக அணுகுண்டு ஏவுகின்ற அந்த குறியீடுகளை தனக்கு தந்துதவும்படி அடம்பிடித்த சம்பவம் பதிவாக இருக்கு. குறித்த குறியீடுகளை வழங்குவதற்கு பொறுப்பாக இருந்த முப்படைகளுடைய தளபதி டான்கீன் அதுக்கு மறுப்பு தெரிவித்து கூட்டத்திலிருந்து வெளியேறிய செய்தியை சிஐஏனுடைய முன்னாள் பகுப்பாய்வாளர் லாரி ஜான் தெரிவித்த கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பரபரப்பு என்பதை தாண்டி உலக நாடுகளில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை உண்டு பண்ணிருக்கு. இந்த ஒரு விஷயத்துல முயற்சி எடுத்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப். அவருடைய மனோநிலை என்ன, எப்படியான ஒரு மனோநிலை இப்போது இருக்கிறாரு? ஈரானுக்கு எதிரான கோபத்தின் உச்சியில் இருக்கிற இந்த சூழல்ல டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒரு விஷயத்தை செய்திருவாரு அப்படின்ற ஒரு அச்சம் தான் இப்போது உலக அரங்குல ஏற்பட்டிருக்கு. உண்மையிலே டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒரு விஷயத்தை செய்து முடிப்பாரா, முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் தானே நேற்றைய தினம் ஊடகங்கள்ல மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் இதை செய்வதற்கு 100% வாய்ப்பு இருக்கு அப்படின்ற வாதங்கள் தான் வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கர்கள் தோல்வியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளும் மனோநிலையோ ஏற்றுக்கொள்வதற்கான மனதைரியமோ கிடையாது என்பதனால தோல்வியை வெற்றியாக மாற்றுவதற்கு என்ன வேண்டும் என்றாலும் செய்வார்கள் அப்படின்ற மனோநிலையில இருக்கிறதுனால குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் இப்போது யுத்தத்தின் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாம வெற்றி அடைஞ்சாச்சு என்று சொன்னாலே அது உலகமே ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில பல்வேறு இராணுவ நடவடிக்கைகளின் அடிப்படையில் ஈரான் அடிபணியை செய்ய முடியாத சூழல்ல பேச்சுவார்த்தை அப்படின்னு போனாலும் கூட அது முடியாது என்று ஈரான் மறுக்கின்ற சூழல்ல பல்வேறு ஏமாற்றங்களோடும் யுத்த செலவுகள் நாளுக்கு நாள் அதிகமாகிறதுனால நாட்டுக்குள்ள கட்சிக்குள்ள பாராளுமன்றத்துக்குள்ள பல்வேறு எதிர்ப்புகள் வந்திருக்கின்ற இந்த சூழல்ல மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறதுனால இந்த யுத்த தோல்வியை அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை இருப்பதனால நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தின முதன் முறையாக அணுகுண்டு தாக்குதலை நடத்திய பெருமை அமெரிக்காவை சாரும் என்பதனால அமெரிக்கா நிச்சயம் அமெரிக்கர்கள் இதை செய்வதற்கு துணிவு கொண்டவங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. 1945ஆம் ஆண்டு ஜப்பானுடைய ஹிரோஷிமா நகர்ல அணுகுண்டு தாக்குதலை உலக வரலாற்று முதல் தடவையாக செய்தது யாரு? அமெரிக்கா தான். 3 தினங்கள் கடக்கும் போதே பல ஆயிரம் பேர் மாண்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி கிடைச்சும் ஈவிரக்கணமின்றி நாகசாக்கி என்று சொல்லப்படுகின்ற மற்றும் ஒரு நகரின் மீது அணுகுண்டு தாக்குதலை நடத்தி லட்சக்கணக்கான உயிர்களை கொண்டவங்க தான் அமெரிக்கர்கள். இந்த தாக்குதல் நடந்த அடுத்த கணமே கிட்டத்தட்ட 1,24,000 பேர் மாண்ட சம்பவம் பதிவானதோட மாதத்தினுடைய இறுதியில 2,10,000 பேர் மாண்டு போன சம்பவம் பதிவாச்சு. இந்த ஒரு விஷயத்தை உலக வரலாறுல முதன் முறையாக செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கர்கள். இப்படியான வரலாறு கொண்டவங்க நிச்சயமாக அதிலும் டொனால்ட் ட்ரம்ப் போன்ற மனோநிலையை கொண்டவங்க இந்த ஒரு காரியத்தை செய்வாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது. இன்னொரு விஷயத்துக்கு வலு சேர்க்கிற மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்னால உலகின் மிக முக்கியமான ஒரு நாகரிகத்தை அழிப்பேன், உலக வரலாற்றிலே உலக வரைபடத்திலிருந்து ஈரானை துடைத்தெறிவேன் என்று சொன்ன விஷயங்கள் எல்லாம் இப்படியான ஒரு தாக்குதலின் மூலம் மட்டுமே நாகரிகத்தையும் நாட்டையும் துடைத்தெறிய முடியும் என்பதனால இவருடைய வார்த்தை பிரயோகங்களுக்கு பின்னால் இருந்த சங்கதி அணுகுண்டு தாக்குதலை நடத்துவதற்கான எச்சரிக்கையாகத்தான் அதை சொல்லியிருப்பார் அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போது பேசப்படுது. இந்த அணுகுண்டு தாக்குதலுடைய வீரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணுகுண்டு வீசப்பட்ட அடுத்த கணமே மனிதர்கள் சாம்பலாகி எரிந்து சாம்பலாகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிறதோட பணம் வாய்ந்த கட்டிடங்கள் கூட தூள் தூளாக ஆகின்ற அளவுக்கு தான் அதனுடைய வெப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படியான ஒரு கொடூரமான ஒரு தாக்குதலை டொனால்ட் ட்ரம்ப் செய்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக செய்வார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யுத்தத்தில் ஈரானை வெற்றி கொள்ள முடியாமல் போனதும், பேச்சுவார்த்தைக்கு ஈரானை அடிப்படையை செய்ய முடியாமல் போனதும், பேச்சுவார்த்தை அப்படின்னு போனாலே இறுதி கட்டத்தில் ஈரான் முடியாது என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை டொனால்ட் ட்ரம்புக்கு ஏற்படுத்தியிருக்கு. அதிகாரம் உச்சத்தில் இருக்கிற ஒரு மனிதர் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்து இது போன்ற தோல்விகளை ஏற்றுக்கொள்ள முடியாதனாலும் இது போன்ற இடங்களில் ஏமாற்றம் அடைய முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இப்போது உலக நாடுகளே டொனால்ட் ட்ரம்பை தனிமைப்படுத்துகின்ற ஒரு சூழலும் உருவாகி இருந்தது. நேட்டோ படையை அழைச்சிருந்தாரு, அதுக்கும் நேட்டோ படை பதில் சொல்லல.
அதுபோக வந்து கடல் வழி முற்றுகையை பலப்படுத்தினார். அதுக்கு மேல ஈரான் கடல் வழி ஹொர்முஸ் ஜலசந்தியை முற்றுகையிட்டு அவங்களுடைய பலத்தை காட்டினாங்க. இப்படி வெற்றி அடைந்தேன் என்று பல்வேறு கட்டங்களில் சொன்னாலும் கூட உலக மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தோடு ஒரு மன நோயாளியாக மாறி வருகிறார் என்ற பல்வேறு சர்ச்சைகள் நாட்டுக்குள்ள, கட்சிக்குள்ள, பாராளுமன்றத்துக்குள்ள, வெளி உலகத்துல மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய மனிதராக மாறுகின்ற இந்த சூழல்ல தான் ஈரானை எப்படியாவது வெற்றி கொள்ளணும் அல்லது அடிபணிய வைக்கணும் அல்லது பேச்சுவார்த்தையின் ஊடாக யுத்தத்தை முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில எதுவுமே அவருக்கு சாத்தியப்படாத இந்த சூழல்ல இவர் கையில் இறுதியாக எடுக்க இருக்கின்ற ஒரு ஆயுதம் தான் அணுகுண்டு. இந்த அணுகுண்டு தாக்குதலை நடத்தித்தான் இந்த யுத்தத்தை முடிக்க வேண்டிய தேவை இருந்தால் நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் அதை செய்வார் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போது சொல்லப்படுது. இப்போது வந்து முப்படைகளுடைய தளபதி ஜெனரல் டான் கீன் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கோரிக்கைக்கு பதில் சொல்லாதது மட்டுமல்ல, அந்த கூட்டத்திலிருந்து அதிரடியாக எழுந்து சென்றது எதற்காக என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கான முழு அதிகாரமும் ஜனாதிபதிக்கு இருக்கு என்பதுதான் அமெரிக்காவுடைய அரசியல் அமைப்பு சொல்லுகிற ஒரு விஷயம். வெறுமனே படத்தளபதி என்பவர் வந்து ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்குகிறவரை தவிர அவரை கட்டுப்படுத்துகின்றவரோ அவருடைய நடவடிக்கைகளுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறவர் கிடையாது. அப்படி இருந்த சூழல்ல வந்து எதற்காக டொனால்ட் ட்ரம்ப் அணுகுண்டு ஏவும் குறியீடுகளை கேட்ட போது மறுதளிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அதிரடியாக எடுக்கின்ற முடிவுகளும் விவேகம் இல்லாத அவருடைய வேகமும் மிகப்பெரிய ஒரு சிக்கலை தோற்றுவிக்கும் என்பதனால்தான் தனது பதவிக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதிரடியாக அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறி சென்றதாக சொல்லப்படுது. அணுகுண்டு என்ற ஆயுதத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவது போலவே அணுகுண்டை விட மிக ஆபத்தான டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டிய தேவை அமெரிக்கர்களுக்கு மட்டுமல்ல, ஈரானியர்களுக்கு மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கே இப்போது மிகப்பெரிய ஒரு சவாலான விடயமாக மாறியிருக்கு. தலைவலிக்கு தலையணை மாற்றி என்ன பயன்? ஆனா டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய பாதுகாப்பு அமைச்சரும் தலைவலி அப்படின்னு சொல்லி தலையணையை மாற்றி பார்த்திருக்கிறாங்க. கடற்படையினுடைய செயலாளரை அதிரடியாக பணி நீக்கம் செய்த சம்பவம் வந்து இப்போது அமெரிக்காவினுடைய ராணுவ உயர் மட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பூகம்பமாக வெடிச்சிருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் இந்த பதவிக்கு வந்ததுக்கு பிற்பாடு 12 பட தளபதிகளை பணி நீக்கம் செய்ததும் அது மட்டும் இல்லாமல் கட்டாய விடுமுறையில் அனுப்பி வச்ச பல்வேறு சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. கடற்படையினுடைய செயலாளரை எதுக்கு பணி நீக்கம் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, துரித கதியில ரிசல்ட்ஸ் வரணுமா, ஈரான் அடிப்படையை செய்யணுமா, அதுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி வந்து கடல் வழி முற்றுகை தான். பொருளாதார அழுத்தங்களை கொடுத்து அந்த பணியை கச்சிதமாக செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த படத்தளபதியை பதவி நீக்கம் செஞ்சுட்டு உப செயலாளரை அந்த பதவிக்கு இப்போது நியமிச்சிருக்கிறாங்க. யுத்தத்தால் ஈரானை வெற்றி கொள்ள முடியலை, அடிபணியை செய்ய முடியலை. அதனால் வந்து இப்போது வந்து ஒரு ஒட்டுமொத்த பழியை வந்து இராணுவ வீரர்கள் மீது போட்டு அவர்களை பலிக்கடாவாக ஆக்கின்ற ஒரு கைங்காரியத்தை தான் இப்போது வந்து டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய பாதுகாப்பு அமைச்சரும் செய்து வராங்க அப்படின்ற பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. ஈரானுக்கு எதிரான இந்த யுத்தத்தை எப்படி நிறைவுக்கு கொண்டு வாரா அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இப்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திணறி போய் ஒரு மனநோயாளியாக மாறி இருக்கிறார் அப்படின்ற விமர்சனம் சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் தலைவலிக்கு தலையணையை மாற்றுவதனால் எந்த தீர்வும் கிடைக்க போறதில்லை. இதுக்கான ஒரு தீர்வை வந்து இப்போது வந்து அமெரிக்காவுடைய முன்னாள் ராணுவ வீரரும் பகுப்பாய்வாளருமான டேனியல் இதுக்கான தீர்வை சொல்லியிருக்கிறாரு. அந்த தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு எதிரான இந்த யுத்தத்தில் அமெரிக்கா ஒருபோதும் வெற்றி அடைய போறதில்லை. அமெரிக்கா இந்த யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியமான வழிகள் எதுவும் இல்லை என்பதனால ஒருபோதும் அமெரிக்கா இந்த யுத்தத்தில் வெற்றி அடைய மாட்டாது. இந்த பணி ரொம்ப சிக்கலானது. நம்மிடம் இருக்கின்ற ஆயுதங்களை விட இன்னும் பல மடங்கு ஆயுதங்கள் ஈரானுக்கு எதிரான யுத்தத்துக்கு தேவைப்படுவதனாலும் மேலும் நீண்ட காலம் தேவை என்பதனால ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில் அமெரிக்காவால் ஈடு கொடுக்க முடியாது. தமது தவறான முடிவுகளுடைய விளைவுகளை ஏற்றுக்கொண்டு யுத்தத்தை கைவிடுவதை தவிர அமெரிக்காவுக்கு வேறு வழி கிடையாது என்ற ஒரு ஆலோசனையையும் ஒரு நம்பிக்கையையும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் இப்போது அமெரிக்காவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பூகம்பமாக வெடிச்சிருக்கு. இது தெரிஞ்சுதான் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் தோல்வி அடைந்த ஒரு விஷயத்தை சொல்லாம ஏதோ ஒரு வகையில ஒரு உடன்படிக்கைக்கு போய் இந்த ஒரு யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறாரு. ஆனா என்ன, ஈரானுடைய எதிர் வினைகளால இப்போது வந்து தனது செல்வாக்கையும் இழந்து வருகின்ற இந்த சூழல்ல ஈரானுக்கு எதிரான யுத்தத்தை தொடரவும் முடியல, விடவும் முடியல, தோல்வி என்பதை சொல்லவும் முடியல. வெற்றி அடைஞ்சாச்சு அப்படின்னு சொன்னாலும் உலகம் நம்புற இடத்துல இல்லை என்பதனால இப்போது வந்து ஏதோ ஒரு வகையில அணுகுண்டை போட்டாவது ஈரானுடைய சோழியை முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு நிலைக்குத்தான் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் தள்ளப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு மனோநிலைக்குத்தான் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் மாறி இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயம். என்னதான் இருந்தாலும்
அணுகுண்டு என்ற தாக்குதலில் இருந்து உலகத்தை இறைவன் பாதுகாக்கட்டும், மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதி திரும்பட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.